Ministries. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காட் கூஸ் மினிஸ்ட்ரீஸின் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மை நினைத்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கடந்த நாட்களிலெல்லாம் நம்மை பாதுகாத்து இந்த நாளுக்குள் பிரவேசிக்க நமக்கு இரக்கம் பாராட்டியிருக்கிற தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய இரக்கங்களும் அவருடைய தயவும் அவருடைய கிருபையும் நம்மை ஒவ்வொரு நாளும் பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறதினாலே தொடர்ந்து நாம் கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாய் இருப்போம். கர்த்தர் நமக்கு சொன்னவைகளையெல்லாம் நிச்சயம் நமக்கு செய்யத்தான் போகிறார். தேவன் செய்ய போகிற அதிசயமான காரியங்களை எதிர்நோக்கி காத்திருப்போம். நம்முடைய நம்பிக்கையிலே விசுவாசத்திலே உறுதியாய் நாம் தரித்திருப்போம். தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசும்படியாய் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் பற்றி கொள்வோம். ஏனெனில் கர்த்தருடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவன் உண்டு. அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை நம்பி காத்திருப்போம். தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காட் கூஸ் மினிஸ்ட்ரி மூலமாய் இந்த காலை பொழுது உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை, இன்றைக்கும் வேதத்திலிருந்து சில வசன பகுதிகளை நாம் தியானித்து கடந்து போக இருக்கிறோம். கர்த்தர் நம் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை, இன்றைக்கு நாம் தூதர்களை குறித்து பார்க்க போகிறோம். வேதத்திலே தூதர்களை குறித்து அநேக பகுதிகளில் சொல்லப்பட்டது உண்டு. இன்றைக்கு நாம் அதை குறித்து சற்று பார்க்க போகிறோம். தூதர்கள், இவர்களை வேதத்திலே தேவதூதர்கள் எனவும் அழைக்கிறோம். கிரேக்க பதம் தூதர்களை ஏஞ்சலஸ் என்று அழைக்கப்படுகிறது. தேவன் தூதர்களை எல்லாவற்றிற்கும் முதலாவது படைத்தார். ஸ்தோத்திரம். முதல் நாள், படைப்பின் முதல் நாள், முதல் நொடி பொழுதில் முதலாவது தூதர்களை தேவன் படைத்தார். தூதர்கள் தான் படைக்கப்பட்டனர். இவ்விதமாய் தூதர்களை படைத்த பின்பு தேவன் உலகத்தை, அஸ்திபாரங்களை படைத்தார். பூமியின் அஸ்திபாரங்களை தேவன் படைத்தார். தேவன் உலகை படைத்ததை பார்த்து கொண்டிருந்த தூதர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்று வேதத்தில் நாம் பார்க்கலாம். அப்படி என்றால் உலகம் படைப்பதற்கு முன்னதாக தூதர்கள் படைக்கப்பட்டு விட்டார்கள். யோபு 38:6-7 நாம் வாசிக்கலாம். இதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அதன் ஆதாரங்கள் எதின் மேல் போடப்பட்டது, அதன் கோடிக்கல்லை வைத்தவர் யார்? அப்பொழுது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லோரும் கம்பீரித்தார்களே. ஆமென். இந்த வசனம் இந்த காரியத்தை உறுதி செய்கிறது. இவ்வசனத்தில் நட்சத்திரங்கள் என்னும் பதங்கள் தூதர்களை குறிக்கிறது. அனைத்து தூதர்களையும் தேவன் தமது ஒரே கட்டளையால் படைத்தார். தேவன் தூதர்களை ஒரு கூட்டமாக படைத்தார். அவைகள் தேவதூதர்கள் எவ்வளவு என்று பைபிள் குறிப்பிடப்படவில்லை. தேவனுக்கு மாத்திரம் தெரிந்த ஒன்று.
தூதர்கள் திருமணம் செய்வதும் இல்லை. மனிதர்களை மாதிரி தூதர்களுக்கு திருமணம் எல்லாம் கிடையாது. தூதர்கள் தேவபுத்திரர் என அழைக்கப்படுகின்றனர். தேவன் தூதர்களை நேரடியாக படைத்தார் என்பதை குறிக்கும் பதமாகும். தூதர்களை அவர் நேரடியாக படைத்தார் என்பதை குறிக்கும் பதமாகும். தூதர்கள் என்பன அவைகள் படைக்கப்பட்ட ஆவிகளாகும். அவைகள் பாலினம் இல்லாதவைகள் எனினும் ஸ்தோத்திரம். பைபிள் கிரேக்க பதம் தூதர்களை ஏஞ்சலஸ் என்னும் ஆண்பால் வகையில் குறிக்கிறது. தூதர்கள் அதிக பலமுள்ளவர்கள். ஆகவே பைபிள் தூதர்களை ஆண்பால் வகையில் குறிக்கிறது. பைபிள் தூதர்களை பெண்பால் வகையில் ஒருபோதும் குறிப்பிடப்படவில்லை. ஆகவே தூதர்களை நாம் ஆண்பால் வகையில் குறிப்பிடுவது சிறந்தது. தூதர்கள் ஆவிகளாகும். எனவே அவைகள் மாம்ச சரீரம் இல்லாதவை ஆயினும் அவைகளுக்கு ஒரு விதமான ஆவிக்குரிய உடல், ஆவி சரீரம் உண்டு. அந்த ஆவிக்குரிய உடல் மூலம் ஒவ்வொரு தூதரையும் அடையாளம் காண முடியும். அவைகள் மனிதர் முன் தோன்றும் போது மனித ரூபத்தில் தோன்றின. ஆதியாகமம் 19:1-2 வரை நாம் வாசித்தால் தெரிந்து கொள்ளலாம். தூதர்கள் புசித்தார்கள். தூதர்கள் படைக்கப்பட்ட ஆவிகளானபடியால் ஒரு வரையறைக்குள் தான் இயங்க முடியும். ஒரு தூதன் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டுமே இயங்க முடியும். ஒரே நேரத்தில் பல இடங்களில் தூதனால் இயங்க முடியாது. தூதர்களால் மனித மொழியை பேச முடியும். சகரியா 6:4-5 வரை வாசித்தால் நாம் அதை அறிந்து கொள்ளலாம். ஆனால் மனிதனால் தூதர் மொழியை பேச இயலாது. தூதர்கள் நல்ல உற்சாக உணர்வுள்ளவர்கள், நல்ல அறிவுள்ளவர்கள். தூதர்கள் நல்ல அழகுள்ளவர்கள், வாலிபர்களைப் போல் காணப்படுவார்கள். தூதர்கள் மனிதரை விட பல மடங்கு பலமுள்ளவர்கள். ஆனாலும் ஒவ்வொரு தூதனும் பலத்தில் வித்தியாசமானவர்கள். மேலும் தூதர்கள் அறிவு, சித்தம், உணர்வு உள்ள ஆழ்தன்மையுள்ள ஆவிகளாகும். தேவன் தூதர்களை படைக்கும் பொழுது அவைகள் எல்லாம் நல்லவைகளாக இருந்தன. ஆனால் சில காலம் சென்ற பின்பு அவைகளில் ஒரு கூட்ட தூதர்கள் கலகம் செய்தனர். கலகம் செய்த தூதர்கள் கெட்ட தூதர்களாக மாறினர். அந்த காலத்துக்கு பின்பு தூதர்களை 2 வகையாக பிரிக்கப்படுகின்றனர். எப்படி என்றால், கலகம் செய்தவர்கள் கெட்ட தூதர்கள், மற்றவர்கள் நல்ல தூதர்கள். இப்படி 2 வகையாக பிரிக்கப்பட்டு சொல்லப்படுகிறது. தூதர்கள் எண்ணில் அடங்காதவர்கள். அவர்கள் இவ்வளவு என்பது அது நமக்கு தெரியாது, தேவனுக்கு மாத்திரம் தெரியும். தூதர் கூட்டத்தை தலைமையேற்று நடத்தும் தூதன் பிரதான தூதன் ஆவான். இவ்விதமாய் 2 நல்ல தூதர்களை பைபிள் நமக்கு குறிப்பிடுகிறது. அதில் ஒருவர் மிகாவேல் என்பதன் பொருள் தேவனை போன்றவர் யார் என்பதாகும். அடுத்தது கேப்ரியேல் என்னும் தூதனை குறித்து பைபிள் சொல்லப்படுகிறது. கேப்ரியேல் என்றால் தேவனுடைய பலவான் என பொருள்படும். கேப்ரியேல் தகவல் தொடர்பு செய்யும் தூதர்களின் தலைவன்.
இன்னும் கேருபீன்கள் இவை நல்ல தூதர்களில் ஒரு சிறப்பு வகையாகும். இவை யெகோவாவின் சிங்காசனத்துடன் தொடர்புடையவர்களாகும். எசேக்கியேல் கண்ட 4 ஜீவன்கள் இந்த கேருபீன்கள் என கருதப்படுகின்றது. சேராபீன்கள் என்னும் எபிரேய சொல் பிரகாசிப்பவை அல்லது எரிந்து கொண்டிருப்பவை என பொருள்படும். தேவன் மகா பரிசுத்தம் உள்ளவர். எனவே சேராபீன்கள் அவரை எப்போதும் துதித்துக் கொண்டே இருக்கும். பரலோக சேனை, இந்த தூத சேனைகள் பலவித ஆளுகை அமைப்புகள் உள்ளவைகள். பாவம் செய்யாத நல்ல தூதர்களை தெரிந்தெடுக்கப்பட்ட தூதர்கள் என பைபிள் கூறுகிறது. இந்த தூதர்கள் உள்ளூர் சபையில் ஆராதனையை கண்காணிக்கும் பொறுப்பை பெற்றுள்ளதாக கருதப்படுகிறது. அதேபோல் பிரதான தூதர்கள், கேருபீன்கள், சேராபீன்கள் பல்வேறு பொறுப்புகளும் பதவிகளும் உள்ளவைகள். அவைகள் தேவனால் தேவனுக்காக படைக்கப்பட்டவை. ஆகவே அவைகள் முழுவதும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியும். தேவனுடைய சிங்காசனத்தை சுற்றி எப்போதும் ஒரு கூட்டம் தூதர்கள் நிற்பார்கள். அந்த தூதர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பணியை செய்வார்கள். சில தூதர்கள் மனிதரை கண்காணிக்கும் பணியை செய்வார்கள். ஆனால் கேருப், சேராப் இவைகள் தேவ பணியை செய்வார்கள். சில தூதர்கள் மனிதரை கண்காணிக்கும் பணியை செய்வார்கள். ஆனால் இந்த கேருப், சேராப் தேவ பணியுடன் தொடர்புடையவைகள். மனிதர்க்கு ஆபத்தான காலங்களிலும் அதேபோல் தேவனுடைய வழிநடத்துதல் மனிதருக்கு தேவைப்பட்ட காலங்களிலும் தூதர்கள் அதிகமாய் செயல்படுகிறார்கள். இவ்விதமாய் பல முக்கிய பணிகளை தூதர்கள் செய்கிறார்கள். இன்றைக்கு நமக்கு சமயம் குறைவாக உள்ளதால் தூதர்களை குறித்து மிக சுருக்கமாகவே நாம் இன்றைக்கு பார்த்தோம். இது அநேகருக்கு பிரோஜனமாக இருக்கும் என்று நான் உணர்கிறேன். தூதர்களை குறித்ததான இந்த தகவல்களை இந்த மினிஸ்ட்ரியில் பகிர்ந்து கொள்ள இன்றைக்கு தேவன் எனக்கு தந்த அந்த வாய்ப்புக்காய் என் தேவனுக்கு நான் நன்றி கூறுகிறேன். இந்த வார்த்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அநேகருக்கு பிரோஜனமாய் இதை விளம்புவதற்கு தேவன் எனக்கு தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. Come on everybody, கைகளை தட்டி ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம், யெகோவா தேவனையே. Yes, amen. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. கைகளை தட்டி சேர்ந்து பாட போகிறோம், ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். Everybody put your hands together for Jesus.
கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று பக்தன் சொல்லுகிறார். நாமும் ஆண்டவரை மகிழ்ச்சியோடு ஆராதிக்கலாம். வாருங்கள். ஆமென். ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டவே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டவே. Come on everybody. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. கைகளை தட்டி சேர்த்து சொல்லுவோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. Glorify you, Master. ரோமர் 12:1 சொல்கிறது, உங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக பலிபீடத்தின் மேல் செலுத்துவதே புத்தியுள்ள ஆராதனை. ஆம், புத்தியுள்ள ஆராதனையை செய்ய நாம் ஆயத்தப்படுவோமா? பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. Yes Lord. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. கைகளை தட்டி ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. நன்மை செய்தவருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். எங்கள் காணிக்கைகளை கொடுப்பதற்காக அல்ல, விதைப்பதற்காக வந்திருக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். நன்மை செய்தவர்க்கே நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. Come on everybody. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. கைகளை தட்டி come on. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. Are you ready to worship? ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. Come on, come on. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. Yes Lord, we worship you Lord. We adore you. We praise you. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். நீ பெரியவர், நீ நல்லவர். Thank you Jesus. துதி கனம் மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. துதி கனம் மகிமையுமே முழு மன
சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சேர்ந்து பாடலாமா? ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. Come on everybody, கைகளை உயர்த்தி சேர்ந்து ஆராதிக்க